ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விலாகில் என்னோடய ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இன்றைக்கி லன்ச் மெனு வந்து முருங்கைக்காய் தொக்கும் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் முருங்கைக்காய் தொக்குக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டேன். பொடியாக நறுக்குன்னு பூண்டையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிட்டேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி வதங்கின அளவுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தால் நல்லா வதங்கியிருக்கும் தக்காளி. இப்போ இந்த டைமில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இதே நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த டைமில் நான் வெட்டி வச்ச முருங்கைக்காயையும் சேர்த்துக்கிட்டேன். என் தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். நான் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் வந்து ஹோம்மேடு தான். ஸோ நான் அரைச்சதில்லை. இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நான் அரைச்சதில்லை. எனக்கு 2 வீட்டு சைட்லேருந்தும் சாம்பார் தூள் கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ சைட் பை சைட் நான் வாழைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். நல்லா தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. அதை 2 ஹாஃபாக நான் வெட்டி குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டிருக்கேன். ஸ்லைஸ் எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். வாழைக்காய் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக கருப்பாயிடும். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் முருங்கைக்காய் தொக்கு இந்த அளவுக்கு நல்லா வற்றி இருக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்காக நான் தண்ணியில் போட்டு வச்ச வாழைக்காவை ஹாஃப் சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். முருங்கைக்காவும் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி ஓரளவு தொக்கு மாதிரி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ ஒரு பாத்திரத்தில் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி மூடி வச்சுட்டேன். வாழைக்காய் இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. நான் இன்றைக்கி மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நான் சைட் பை சைடு அரைச்சிக்கிறேன். இது டைமர் கிரைண்டருங்கிறதுனால நான் 40 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு உளுந்து அரைச்சிக்கிறேன். ஆறின வாழைக்காயில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இது ஊற வைக்கலாம் வேண்டாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரைக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைக்காயும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். மெயின் டைம் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து உளுந்து அரைச்சி முடிச்சாச்சு. அதை நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து அரிசி போட்டு எடுக்க போகிறேன். நான் அரிசிக்கு எப்போயுமே கொஞ்சம் கொரன்னு தான் அரைப்பேன். ஸோ அதுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சா போதும். நான் இந்த மாதிரி கொரப்பாக தான் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கையாலே நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கையால் கலந்தால் தான் நல்லா மாவு புளிச்சு வரும். ஃபெர்மெண்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன்.
நான் எப்போயுமே ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிற மாவு தான் வெளியில் இருக்கும். கையோட நான் கிரைண்டரையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போ சீக்கிரமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே, ஏன்னா மாவெல்லாம் அங்கங்கே ட்ரையாக இருக்கும், அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ லஞ்சுக்கு போயிட வேண்டியது தான். இது என்னோடய பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப் ரைஸு, கொஞ்சமாக முருங்கைக்காய் தொக்கு, வாழைக்காய் ஃப்ரை எடுத்துக்கிறேன், 1 கப் ரசம், கொஞ்சமாக குக்கும்பர். லஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு 5:45 போல் சாமிக்கு விளக்கேற்றுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் தேர்ஸ்டே வந்து நான் பூஜா பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன். மற்றபடி நான்வெஜ் சாப்பிட்ற டைம் வந்து நான் சாமி கும்பிட மாட்டேன். சும்மா லைட் மட்டும் போட்டு வச்சுருவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக இந்த மிக்ஸ்டு கோன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் 120 கோன்ஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். ஒன்று ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ ஈவினிங்காக கொஞ்சம் வெஜிடபிள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் மார்க்கெட் போயிட்டேன். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். ஃபைவ் to 6 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது பேர் தோசைக்காய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ரூட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னும் பழுக்கலை. இப்போ கடகடன்னு எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து அதை இடத்துல வச்சுட்டு டின்னருக்கான வேலையை செய்யணும். இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருவேன். பாக்ஸ் போட முடியாததை நான் கவரில் வச்சுருவேன். என் பையன் இன்றைக்கி வந்து பூரி கேட்டிருந்தான். ஸோ பூரியும் பூரிக்கிழங்கு வந்து லாங் வீடியோவில் சில டைம் வந்து கண்டென்ட் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னையோட vlog வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.